ஹாய் காய்ஸ், எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப நாளாக என்கிட்ட என் ரிலேட்டிவ்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்டுட்டு இருந்த ஒரு கொஸ்டினுக்கு தான் நான் ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னையில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், இப்படி இருந்த நான் எப்படி இப்படி ஆனேன் அப்படிங்கிற ஸ்டோரி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஐம் கோனா டெல் தட் ஐ எம் நாட் அ ப்ரொஃபஷனல் like nutritionist, gym trainer or like a doctor to give you any medical advice about the weight gain. ஸோ என்னோட ஜேர்னி மட்டும்தான் இதில் நான் ஷேர் பண்ண போகிறனோ தவிர ஒரு மெடிக்கலாவோ ஒரு நியூட்ரிஷனிஸ்டாவோ இல்லை அந்த மாதிரி அட்வைஸ்லாம் நான் இது கொடுக்க போகிறதில்ல. என்னோட ஜேர்னியை வந்துட்டு இதில் நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிம்மும் இதில் இன்க்ளூட் ஆகும். ஜிம் வந்துட்டு நான் 30% சொல்லுவேன், டயட் வந்துட்டு 70% சொல்லுவேன். ஸோ அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத நான் போக போக உங்ககிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களோட லைஃப் ஸ்டைல்லேருந்து நீங்கள் எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கிறீங்க, உங்களோட பாடி ஒரு நாளைக்கு வந்துட்டு எவ்வளோ வேலை செய்யுதுங்கிறது எல்லாமே இந்த வெயிட் கெயினுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை பற்றி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு கிளாரிட்டியாக வந்து சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோட லைஃப் ஸ்டைல் பற்றி நான் வந்து சொல்லிடுறேன். ஃப்ரம் த சைல்ட்ஹுட் இப்போ வரைக்கும் நான் வந்து ஒல்லியாக தான் இருந்திருக்கேன். அதாவது 2023 வரைக்குமே வந்துட்டு நான் ரொம்ப ஒல்லியாக தான் இருந்திருக்கேன். போதுமான அளவுக்கு வந்துட்டு எனக்கு பாடி ஷேமிங் கிடைச்சிருக்கு. நீ ஒரு பென்சிலு, குச்சி, நீ ஒல்லி குச்சி, நீ வந்து எலும்பி, அப்படிலாம் நிறையா வந்துட்டு அவமானங்கள் எனக்கும் நடந்திருக்கு. ஸோ இதை வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு குண்டா இருக்கவங்க, அதாவது சாரி இப்படி நான் புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன், லைக் ஒரு பாடி வெயிட் அதிகமாக இருக்கவங்கள போயிட்டு நீங்கள் குண்டு, நீ இப்படி இருக்க அப்படி இருக்கன்னு சொன்னால் அதுதான் பாடி ஷேமிங்கில் சேருமே தவிர, நீங்கள் ஒல்லியாக இருக்கிறவங்கள போயிட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் அது காமெடி தான், அப்படி தான் வந்துட்டு நம்ம சொசைட்டி வந்து நமக்கு வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இது ஒரு காமெடி தான், இது ஒரு காமெடி தான் சொல்லிட்டு லைஃப் ஃபுல்லாகவே வந்துட்டு இதை நான் அனுபவிச்சிருக்கேன். அப்படி எனக்கு பாடி ஷேமிங் நடந்திருந்தாலும் பெருசாக எனக்கு பாடி வெயிட்டை வந்து ஸ்டேபிள் ஆக்கணும், நம்மளோட வெயிட்டுக்கு ஏற்ற ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும்னு எனக்கு தோணுனதே கிடையாது. நான் அதை பற்றி கவலைப்பட்டதுமே கிடையாது. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் வரைக்குமே வந்துட்டு வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்டேன். அப்போ பெருசாக வந்துட்டு எனக்கு வெயிட் கெயின்லாம் எதுவும் நடக்கலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேரளா வந்து ஒர்க்குக்காக போயிட்டேன். அங்கே வந்து எனக்கு ஃபுட்டு சுத்தமாக செட் ஆகலை. பட் அங்கே ஃபுட்டு நல்லாயிருக்கும். பட் என் பாடிக்கும் என்னோட லைக் ஃபுட் ஸ்டைல், அந்த நான் ஒரு மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டு இருந்திருப்பேன் இல்லையா ஒரு 20 இயர்ஸ், அந்த ஃபுட்டோட இது மேட்ச் ஆகல. ஸோ நான் வந்து அங்கே அவ்வளோவா நான் சாப்பிடல. ஸோ அப்போயும் என்னோட சேம் வெயிட் தான் வந்துட்டு ஃபாலோ ஆகி வந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வெயிட் லாஸ் தான் இருந்துச்சு. பிகாஸ் நான் வெளியே போய் ஒர்க் பண்ணுறேன், வீட்டு சாப்பாடு கிடையாது, அதுக்கப்புறம் ப்ராப்பரான ரெஸ்ட் கிடையாது. அங்கே வந்துட்டு நான் ஒரு இங்கிலீஷ் ட்ரைனராக வேலை பார்த்தேன் அப்படிங்கிறதுனால ஹோல் டேவுமே நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ப்ராப்பராக ரெஸ்ட் இருக்காது. ஸோ நோ சான்ஸ் ஃபார் வெயிட் கெயின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட சொந்த ஊருக்கு வந்துட்டேன். நான் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டேன், எல்லாமே பண்ணேன். எகெயின் கோயம்புத்தூர் வந்து ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு சாப்பாடு கிடையாது, ட்ராவல் அதிகம், வீட்டுக்கும் அங்கேயும் வந்துட்டு போவேன். அங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் வீக்லி வந்து இங்கே வந்துட்டு போவேன். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் ப்ரெஷர் அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு அங்கேயுமே சான்ஸ் கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோவிட் வந்தது. கோவிட்ல வந்துட்டு மேபி நான் வீட்டில் தான் இருந்திருப்பேன், வெயிட் கெயின் பண்ணியிருக்க முடியும். பட் அப்பயுமே நான் வந்து ப்ராப்பராக சாப்பிடல, ப்ராப்பராக என்னோட ஹெல்த்தை பார்த்துக்கல, அப்படி தான் வந்து போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் கோவிட்னால அஃபெக்டும் ஆனேன். எனக்கு கோவிட் பாசிட்டிவ்னு ஆச்சு. அதுக்கப்புறம் அதுலேருந்து நான் ரெக்கவர் ஆகி வரதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் வந்து ஒரு 1.5 வருஷம் நான் நின்றுட்டு பார்க்குற வேலை தான் நான் வந்து பண்ணேன். ஸோ டோட்டலி என்னோட ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பாடிக்கு ரெஸ்ட் இல்லாமல் நின்றுட்டே பார்க்குற மாதிரியும் உட்காந்துட்டே பார்க்குற மாதிரி வேலை. அதாவது ஸ்டேபிளாக நின்று உட்காந்து அந்த மாதிரி கிடையாது. நின்றுட்டு பார்க்குற மாதிரினா நின்றுட்டே பார்க்குற மாதிரி, உட்காந்துட்டு பார்க்குற மாதிரினா உட்காந்துட்டே பார்க்குற மாதிரி வேலை நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பாடிக்கு செட் ஆகாது. உங்களுக்கு ப்ராப்பர் ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸ் இருக்கணும், தேவையான அளவுக்கு ரெஸ்ட் வேணும், தேவையான அளவுக்கு நடக்கணும், உட்காரணும், அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு பாடி மூமெண்ட்ஸ் இருந்தால் தான் வந்துட்டு உங்களுக்கு பாடி வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் சென்னைக்கு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் படிக்கிறதுக்காக போனேன். இந்த ஒர்க் எல்லாம் குவிட் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்துட்டு படிக்கிறதுக்காக போனேன். அங்கே போயிட்டு தனியாக வீடு எடுத்து தங்கும்போது நானே தான் குக் பண்ணிக்குவேன், நானே தான் அங்கே இருக்க வேலையெல்லாம் செஞ்சுக்குவேன். ஸோ பெருசாக அங்கேயுமே எனக்கு வெயிட் கெயின் ஆகிறதுக்கான சான்ஸோ இல்லை வந்துட்டு ப்ராப்பர் ஹெல்த்தியான ஃபுட்டோ எனக்கு அமையலை. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு காலேஜ் முடிச்சதுக்கப்புறமும் ஒரு 5-6 இயர்ஸ் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எகெயின் வந்துட்டு என்னோட வீட்டுக்கே வந்துட்டேன். என்னோட வீட்டுக்கு வந்து என்னோட ஊர்லேயே இருந்தேன். நான் ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டேன். எகெயின் கோயம்புத்தூர் வந்து ஒர்க் போயிட்டேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம பிஜியில் இருப்போம், அங்கே கொடுக்குற சாப்பாடு சாப்பிடுவோம், இல்லை மேபி நம்ம குக் பண்ணி சாப்பிடுவோம். ப்ராப்பராக வந்துட்டு ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வெளியே இருந்தேன்னா ப்ராப்பராக ஹெல்த்தியாக சாப்பிட மாட்டேன். மேபி இப்போ இருக்கிற கிட்ஸ், இப்போ இருக்கிறவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியே பிஜிலேயே இருந்தாலும் மைண்ட்ஃபுல்லாக ஹெல்த்தியாக சாப்பிட்றவங்களாம் நான் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்துருக்கேன். ஐ எம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் தெம். பட் என்னோட விஷயத்தில் அப்படி கிடையாது. நான் ஹெல்த்தியாக சாப்பிட்டதே இல்லை நான் வெளியே இருக்கிறப்பெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஊர்லேயே எனக்கு வந்து ஜாப் கிடைச்சிது. அதாவது 2022 அக்டோபரில் நான் திருப்பி இங்கே வந்துட்டேன்.
அப்படிதான் நினைக்கிறேன். ஸோ வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நான் அப்படியே ஒர்க் போக ஆரம்பித்தேன். எனக்கு ப்ராப்பரான ஒரு ஹெல்தியான ஃபுட் டைம்க்கு நான் சாப்பிட்டேன். இப்போ நான் பண்ணுற ஒர்க்குமே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நம்ம உடம்ப வருத்திக்கிட்டு நின்றுட்டே பண்ணணும், ரொம்ப உட்காந்துக்கிட்டே பண்ணணும் அப்படி இல்லை. ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க் என்வாயன்மெண்ட் தான் எனக்கு வந்து என் ஊரில் கிடைச்ச வேலையில் இருந்தது. ஸோ இட்ஸ் அ வின் ஃபார் மை வெயிட் கெயின் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ஓகே நம்ம ஜிம்முக்கு போகலாம், நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கலாம், நம்ம வெயிட் கெயின் பண்ண ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அது வரைக்குமே என் மைண்டில் வந்துட்டு நான் வெயிட் கெயின் பண்ணணும், நான் ஹெல்த்தியாக இருக்கணும், நான் வந்து ஜிம்முக்கு போகணும் அப்படிலாம் நான் நினச்சதே கிடையாது. த ஃபர்ஸ்ட் டைம் ஐ தாட் வாஸ் அட் லைக் 2023. ஸோ ஃபெப்ல வந்து ஜிம்மும் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ரியல் கேமே ஸ்டார்ட் ஆச்சு. இது வரைக்கும் என்கிட்ட இருந்த பசி அப்பிடேட் விட நான் ஜிம் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு செம்மையாக பசிக்கும். நான் மார்னிங்கே ஜிம் போகிற ஆள் தான். மார்னிங் ஒரு 7:30 அந்த ரேஞ்சில் போயிட்டு வீட்டுக்கு செம்ம பசியோடு தான் வருவேன். வந்தால் ஃபுல் கட்டுவேன். ஜிம்முக்கு போன அந்த 3 monthsமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக சாப்பிடுவேன். ஸோ அந்த ஒரு 3-4 monthsல வந்துட்டு என்னோட அப்பிடேட் வந்து ரொம்ப பெருசாயிடுச்சுன்னு தான் நான் சொல்லணும். செம்மையாக பசிக்கும், சாப்பிட்டே இருக்கணும் போல இருக்கும். ஸோ அந்த விதத்தில் நான் ஜிம்முக்கு போனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் ஒரு விஷயத்தை இங்கே சொல்லிக்கிறேன். அந்த 4 months மட்டும்தான் நான் ஜிம்முக்கு போனேன். அதுக்கப்புறம் நான் ஜிம்முக்கு சுத்தமாக போகலை டில் நவ். ஸோ அது ஒரு தப்பான விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். வெயிட் கெயின் ஜேர்னிலையோ இல்லை வெயிட் லாஸ் ஜேர்னிலையோ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, பிகாஸ் நீங்கள் வெயிட் கெயினோ வெயிட் லாஸோ நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டு இருக்கும்போது தான் ப்ராப்பர் டோனிங்கோட நீங்கள் வந்துட்டு வெயிட் கெயின் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். ஸோ நான் வந்து ஜிம்க்கு போனப்பே வந்துட்டு என்னோட ஜிம் ட்ரெயினர்ட்டே கேட்டேன், நான் என்ன மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும், நான் என்ன மாதிரி ஃபுட் டயட்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது அவங்களே வந்து எனக்கு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க சொன்னதில் வந்துட்டு நான் வந்து 50% ஃபாலோ பண்ணியிருப்பேன்னு வைங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து போச்சு. ஸோ நீங்கள் ஜிம்க்கு போக ஆரம்பிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு ஒரு டிசிப்ளினான ஒரு லைஃப் ஸ்டைல் கிடைக்கும். ஸோ அது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஸோ நான் ஜிம்க்கு போயிட்டு இருந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நான் வந்து சாப்பிடுவேன். ப்ராப்பராக என் மைண்ட் வந்து கிளியராக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். மோர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஈக்குவல் டு மோர் லைக் உங்களோட ஹெல்த், உங்களோட மென்டல் ஹெல்த் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும் நீங்கள் ஜிம்க்கு போயிட்டு இருந்தீங்கன்னா. நான் அது வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஜிம் போகாமல் வெயிட் கெயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபேட் வந்து அங்கங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். லைக் இங்கே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டொமக்கில், அதுக்கப்புறம் இங்கே கூட சிலருக்கு வந்து லைக் ஃபேட் வந்து அப்படியே தொங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களோட பாடியில் வந்துட்டு இஷ்டத்துக்கு வந்து ஃபேட் வந்து ஸ்டோர் ஆகும். இதே நீங்கள் ஜிம்க்கு போனீங்க அப்படின்னா உங்களோட பாடி ஃபுல் டோன்டாக தான் வந்துட்டு உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். நீங்கள் ஜிம்க்கு போய் வெயிட் கெயின் பண்ணாலும் கூட உங்களுக்கு அந்த ஸ்டொமக் வந்துட்டு அந்த ஃபேட் பெல்லியில் ஃபேட் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அது வந்துட்டு நீங்கள் போக போக வந்துட்டு தான் ரெடி பண்ண முடியும். உடனே வந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக வந்துட்டு வெயிட் கெயின் இங்கேனா இங்கே மட்டும் தான் வெயிட் கெயின் ஆகும், இங்கேனா இங்கே மட்டும் தான் வெயிட் கெயின் ஆகும், அப்படி வந்து ஒர்க் ஆகாது. உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஜிம்க்கு போயிட்டு இருக்கும்போது இட் வில் கிவ் யூ லைக் உங்களுக்கு ப்ராப்பராக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு அது ப்ராப்பராக பாடி வந்து டோன் ஆகிரும் எண்ட் ஆஃப் த டேல. பட் நீங்கள் ஜிம்க்கு போகாமல் பண்ணும்போது அது ப்ராப்பராக ஆகாது. ஸோ உங்களோட ஃபேட் அங்கங்கே ஸ்டோர் ஆகி ஒரு அன்ஹெல்தி வெயிட் கெயின் மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு பை காட் கிரேஸ் எனக்கு வேறு எங்கேயுமே ஃபேட் வந்து இல்லை. அதாவது பெல்லியில் மட்டும் வந்துட்டு லைட்டாக ஃபேட் இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு நான் ஜிம்க்கு போயே ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு விஷயம் வந்துட்டு, நீங்கள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் உங்களால் வெயிட் கெயின் பண்ண முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன்லையோ, இல்லை நீங்கள் வெயிட் கெயின் பண்ண போகிற அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. சில பேர்த்துக்கு பாடியில் ஏதாவது பிரச்சனை இருந்து கூட வெயிட் கெயின் ஆகாமல் இருக்கலாம். அதை வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது 100% இட்ஸ் அ வைஸ் சாய்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம மெடிக்கலி ஒரு கன்சல்டேஷன் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளோட பாடிக்குமே. ஸோ அப்போ நம்ம என்ன சாப்பிட்லாம், எப்படி நம்ம ஒர்க் லைக் நம்மளோட பாடியை மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கிளியர் கட்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பொதுவாக இன்ஸ்டாகிராமில் சொல்கிறாங்க, யூடியூப்ல சொல்கிறாங்கிறத ஃபாலோ பண்ணுறதை விட உங்களோட பர்சனல் ஜிம் ட்ரைனர்கிட்ட வந்துட்டு ஒரு டயட் சார்ட் வந்து வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சனல் ட்ரைனர் கிட்ட போங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாடிஸ் அவங்க பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி உங்களுக்குன்னு பர்சனலைஸ்டாக ஒரு டயட் சார்ட் வந்து அவங்க கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லைக் அவங்களுக்கும் நல்லா நாலேஜ் இருக்கும், உங்களுக்குமே அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயட். ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஜிம் வந்து 30% தான், டயட் தான் உங்களுக்கு 70% உங்களோட வெயிட் கெயினுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது. பிகாஸ் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் வந்து உங்களோட பாடியில் வந்துட்டு லைக் ரியாக்ட் ஆக போகுது. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் உங்கள் உடம்புல ஒட்டும். அது மூலியமாக தான் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 5 வேளை சாப்பிட்ணும்.
5 வேளை நீங்கள் சாப்பிடும்போது தான் வந்துட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், மேபி நான் நல்லா தான் சாப்பிட்றேன், நான் வந்துட்டு என்னோட உடம்புக்கு தேவையான ஃபுட்லாம் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். பட் தட்ஸ் நாட் ட்ரூ. உங்களோட பாடிக்கு ஏற்ற ப்ரோட்டீன், கேலரிஸ், அதுக்கப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் அது டெஃபிஷியண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா அதை 5 வேளையை நீங்கள் மாற்றிக்கோங்க. அடிக்கடி வந்து நீங்கள் ஃபுட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இல்லை உங்களால் வந்துட்டு 3 வேளை சாப்பிட்றதுலேயே வந்துட்டு நான் நிறையா ஃபுட் எடுத்துப்பேன், நான் நார்மலாக நீங்கள் சாப்பிட்றத விட டபுள் மடங்கு சாப்பிடணும். ஸோ அதுதான் வந்து இதுக்கு வந்துட்டு ஒரு மேத் மாதிரி நான் சொல்கிறேன். நீங்கள் நார்மலாக ஒரு 2 இட்லி சாப்பிடுவீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு 4 இட்லி எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டு இருக்கிறத விட டபுள் மடங்கு நீங்கள் சாப்பிடும்போது தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு உடம்புல அது வந்து ஒட்டும், உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அது நீங்கள் ஜிம் போனீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. பிகாஸ் நீங்கள் வந்துட்டு இப்போ சாப்பிட்டு இருக்கிறது உங்களுக்கு உடம்புக்கு வந்துட்டு அவ்வளோவா இனஃபாக இல்லை அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு ப்ராப்பராக வெயிட் கெயின் பண்ண முடியல. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக வந்து வெயிட் கெயின் பண்ணிடலாம். பட் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த 5 வேளை ஈஸியாக சாப்பிட்றலான்னு சொல்ல முடியாது. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு 3 வேளையை நம்ம ஒழுங்காக சாப்பிடாதவங்களா இருப்போம், சும்மா நங்கு பார்த்து சாப்பிட்றவங்களா இருப்போம். ஐயோ இது வேண்டாம் அது வேணான்னு பிக்கி ஈட்டராக இருப்பீங்க. பட் நீங்கள் உடனே ஒரு 5 வேளை நீங்கள் சாப்பிடணும் அப்படிங்கும்போது அது உங்களுக்கு கண்டிப்பாக டஃப்பாக தான் இருக்க போகுது. பட் நீங்கள் அதை பண்ணி தான் ஆகணும். ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு வெயிட் கெயின் ஆகிறது தான் ப்ராப்பரான ஒரு வெயிட் கெயினாக இருக்கும். நீங்கள் ஜங்க்கு, ஃபாஸ்ட் ஃபுட் அதெல்லாம் சாப்பிட்டு நீங்கள் வெயிட் கெயின் பண்ணுறது அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காது. ஸோ அதனால நீங்கள் அதையும் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. சாப்பிடணுன்னா எல்லாத்தையுமே சாப்பிடாம ஹெல்த்தியாக நான் வந்து வெயிட் கெயின் ஆகிற மாதிரி பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் வந்து கப்பக்கிழங்கு, அந்த மாதிரி கிழங்கு வகைகள், அதுக்கப்புறம் வந்து டைரி ப்ராடக்ட்ஸ், சீஸு, அப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ரெட் பனானா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நேந்திரம் பழம், அதுக்கப்புறம் எக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட வெயிட் கெயினில். ஸோ எக்கு உங்களுக்கு ராவாக சாப்பிட பிடிக்கலனா உங்கள் ஜிம் ட்ரைனர்ட்டையோ இல்லை நீங்கள் நிறைய ரெசிபிஸ் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வந்து சாப்பிடலாம். வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கணும். அது வந்து ஆயில் போட்டு பண்ணாமல் நீங்கள் ஒரு கீ போட்டு கூட வந்து டாஸ் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை நல்லா ஸ்டீம் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ ஹெல்த்தியாக எந்த அளவுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் சாப்பிட முடியுமோ அப்படி சாப்பிடுங்க. பிகாஸ் டேஸ்ட்டே இல்லாமல் ஹெல்த்தியாக சாப்பிட்டா அது எந்த அளவுக்கு நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும்னு நமக்கு தெரியாது. ஸோ எந்த அளவுக்கு வந்து அதை டேஸ்டியாக நம்மளால் மாற்ற முடியுதோ அந்த அளவுக்கு மாற்றி சாப்பிடும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். ஈஸியாக வந்து அந்த 5 டைம்ஸ் a day வந்து நம்மளால் சாப்பிட முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நட்ஸை எடுத்துக்கலாம். அதாவது முந்திரி, பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் நிறைய சீட்ஸ் இருக்கு. ரொம்ப ஹெல்த்தியான வகையில வெயிட் கெயின் பண்ண பாருங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா ஸ்கின்னுமே நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நியூட்ரிஷனிஸ்டையோ இல்லை ஜிம் ட்ரைனர்ட்டையோ உங்களுக்கு ஏற்ற ஒரு ஃபுட் சார்ட் வந்து வாங்கிக்கோங்க. எதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு வெயிட் கெயின் ஆகும், எதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்காது, அந்த மாதிரிலாம் பார்த்து ஒரு ப்ராப்பரான ஃபுட் சார்ட் வந்து நீங்கள் மேட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அது வந்து உங்களுக்கு ஈஸியாக ஹெல்ப் பண்ணும் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு. ஸோ என்னோட விஷயத்தில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜிம் போனதுக்கு அப்புறமே என்னோட அப்பிடேட் வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. நல்லா சாப்பிட முடிஞ்சுது. நான் 2 தோசை சாப்பிட்டு இருக்கிற இடத்துல 4 தோசை சாப்பிட்டேன். நிறைய சாப்பாடு சாப்பிடுவேன். சாப்பாடு சாப்பிட்றத விட உங்களுக்கு ஹெல்த்தியாக வேறு ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் கூட பாருங்கள். அது வந்து பெல்லி ஃபேட்டை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தும் சாப்பாடு நீங்கள் சாப்பிடும்போது, ஒயிட் ரைஸ் சாப்பிடும்போது. ஸோ நிறைய சாப்பாடு சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் நிறையா ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜூஸஸ், அதுக்கப்புறம் நட் மில்க், அதாவது நட்ஸ் போட்டு ஒரு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி இருக்குல்ல, அது மார்னிங் நான் எடுத்துப்பேன். இந்த மாதிரி நிறைய ஃபுட் வந்து நான் சாப்பிடுவேன். சிக்கன் அதிகமாக சாப்பிட ஆரம்பித்தேன். நீங்கள் மெயினாக வெயிட் கெயின் பண்ணுறீங்கன்னா நான்வெஜ்ஜில் சிக்கன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிக்கன் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும், நல்ல ஒரு வெயிட் கெயின் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வெஜிடேரியனுக்கு தான் எனக்கு தெரியும், பிகாஸ் நான் ஒரு நான் வெஜிடேரியன். ஸோ ஈஸியாக வந்துட்டு சிக்கன், எக்லாம் சாப்பிட்டு நம்ம வெயிட் கெயின் பண்ணலாம். பட் வெஜிடேரியனுக்கு பெருசாக எனக்கு ஆப்ஷன் இல்லை. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சிக்கன்லாம் எவ்ரிடே எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களோட வெயிட் கெயின் ஜெர்னியில். அதுக்கப்புறம் எக்கு, அதுக்கப்புறம் ரெட் பனானா, அப்புறம் ட்ரை ஃப்ரூட் மிக்ஸ், இதெல்லாம் தான் நான் எடுத்துக்கிட்டேன். ரெட் பனானா கூட அவ்வளோவா எடுத்துக்க மாட்டேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் மிக்ஸும், அதுக்கப்புறம் சிக்கனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கு, அதுக்கப்புறம் என்னோட குவான்டிட்டி நான் சாப்பிட்றதுலேயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த குவான்டிட்டிக்கும் இப்போ இருக்கிற குவான்டிட்டிக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் பார்த்தாங்க, என்னாலையும் பார்க்க முடிஞ்சுது. ஸோ நிறைய சாப்பாடு சாப்பிடுவேன். சப்பாத்தினா ஃபர்ஸ்ட்லாம் 2 தான் சாப்பிடுவேன். இப்போ 4 சாப்பிட ஆரம்பித்தேன். இட்லியும் அந்த மாதிரி தான் 2 சாப்பிடுவேன். இப்போ 4-5 கூட ஜிம் போயிட்டு அந்த டைமில் நான் சாப்பிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து என்னோட வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. அது எனக்கே நல்லாவே தெரியும். நான் ஜிம் போனதுனால தான் என்னோட அப்பிடேட் வந்து பெருசாச்சு. அதனால தான் என்னால் நல்லா சாப்பிட முடிஞ்சுது. ஜிம் போனது ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் மை வெயிட் கெயின். டயட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஹோல் ப்ராசஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து பண்ணணும்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு பண்ண போகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிசிப்ளின்டாக அதில் இருக்கணும்.
லைக் ஒரு வீக்லி ஒரு 2-3 டேஸ்லேருந்து ஆரம்பிங்க. உங்களுக்கு வீக்லி 7 டேஸுமே என்னால் பண்ண முடியலன்னா ஒரு 2-3 டேஸ், அதுக்கப்புறம் 5 டேஸ், அதுக்கப்புறம் 7 டேஸ் போய்க்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களோட லைஃப்பில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களால் வந்து அந்த கோல் அச்சீவ் பண்ண முடியும். நான் பெருசாக கோல் செட் பண்ணிலாம் வந்துட்டு வெயிட் கெயின் பண்ணல. நான் வெயிட் கெயின் பண்ணணும்னு நினச்சேன். அது லைக் ப்ராசஸாகவே அது வந்து ஒரு 1.5 to 2 years ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு 1.5 yearsலேயே வந்துட்டு எனக்கு அந்த ரிசல்ட் வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. நீங்கள் என்னோட அந்த காலேஜ் ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, குச்சியே தோற்று போயிடும் அந்த மாதிரி நான் ஒல்லியாக இருந்தேன். அதில் ஐம் லைக் இந்த வெயிட் வந்து எனக்கு சூப்பரான ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து கொடுத்துருக்கு. நான் நிறைய பாடி ஷேமிங் வந்து என்னோட லைஃப்பில் நான் வந்து பார்த்துருக்கேன். லைக் ரொம்ப ரொம்ப வல்கரான பாடி ஷேமிங்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி ஹார்ட் பிரேக்கிங் அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது. பட் ஸ்டில் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா ஈஸியாக உங்களோட வெயிட் கெயின் கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ப்ராப்பரான ஒரு நியூட்ரிஷனிஸ்ட், டாக்டர், அதுக்கப்புறம் வந்து ஜிம் ட்ரெயினர், இவங்கள்ட்ட எல்லாம் ஒரு கன்சல்டேஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது. லைக் பிளைண்டாக யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராமில் சொல்கிறத நம்பாமல் ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட நீங்கள் வந்து ஹெல்ப் கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட லைஃப் ஸ்டைல் பற்றி என்னோட லைஃப் ஸ்டைல் பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஏன் அதை சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் ப்ராப்பராக உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் இருக்கணும், ப்ராப்பரான ஹெல்த்தியான ஃபுட் நீங்கள் 3 வேளையும் சாப்பிடணும். நான்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 9 o'clock இல்லை 8:30 முடிச்சிருவேன். லைக் ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஷோர் 1 o'clock என்னோட லஞ்ச் முடிஞ்சிடும். ஈவினிங் டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா 7 o'clock நான் கண்டிப்பாக சாப்பிட்ருவேன். அந்த மாதிரி ஒரு ஆள் நான். ஸோ அதனால சாப்பாட்டுலலாம் நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சாப்பாடு பசிச்சா சாப்பிட்ருவேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஃபுட் ஹேபிட் இருக்கணும், அது ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் லைஃப் ஸ்டைலாகவே நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஜாப்ல இருக்கீங்க, உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கா, உங்களுக்கு வந்துட்டு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க இல்லை வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஹாப்பியாக இல்லைங்கும் போது அது உங்களோட பாடியிலுமே வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஒர்க் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கிற மாதிரியும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிங்கன்னா தான் கண்டிப்பாக வெயிட் கெயின் பண்ண முடியும். நான் அப்படி தான் பண்ணேன். என்னோட ஒர்க் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குது, என்னோட ஒர்க் என்விரான்மெண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்ததுனால மட்டும்தான் என்னால் வந்துட்டு நல்லா சாப்பிட முடிஞ்சது, நல்லா வந்துட்டு ரெஸ்ட் எடுக்க முடிஞ்சது. ரெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் வந்து வீட்லேயே பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் மேபி ஒரு 2 hours கூட தூங்கிக்கலாம். பட் அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு 90% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, உங்கள் லைஃப்பை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் சாப்பிட்றது, நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் வந்து அது உங்களோட உடம்புக்கு போய் சேரும். உங்களோட பாடி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் லைஃப் ஸ்டைலை பற்றி ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன். உங்களுக்கே என்னோட லைஃப் ஸ்டைல் பார்த்தா தெரிஞ்சுக்கும் நான் எந்தெந்த ஹர்டில்ஸ் எல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு வெயிட் கெயின் அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஹர்டில்ஸ் தான். உங்களுக்கு மேபி இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லாமல் கூட இருக்கலாம். பட் லைஃப் டிஃப்ரெண்ட் பீப்புள் இல்லையா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ கைஸ் இப்படி தான் இருந்தது என்னோட வெயிட் கெயின் ஜேர்னி வந்துட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் வந்துட்டு லைஃப் ஸ்டைல், ஜிம், டயட், அதுக்கப்புறம் உங்களோட நீங்கள் எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கிறீங்க அது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் மேட்டர் இஸ் ட்ரிங்க் வாட்டர். நீங்கள் ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு இல்லை உடம்புக்கு எதுக்கு போய் கேட்டாலும் ஒரு டாக்டரோ இல்லை ஒரு ஸ்கின் கேர் பற்றி பேசுகிறவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி நம்ம இது சின்ன விஷயமா கூட நினச்சிக்கலாம். பட் வாட்டர் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ஹெல்தி பாடி. நீங்கள் சாப்பிட்றது உடம்புல ஒட்டணும், அது வந்து உடம்புல வேலை செய்யணும்னா உங்களோட பாடி செல்ஸ்க்கு வந்து வாட்டர் தேவை. ஸோ அதை வந்து தயவு செஞ்சு வாட்டரை வந்துட்டு நல்லா குடிங்க. ஒரு 2 liters 3 liters வந்து குடிங்க. ஸோ அப்போ தான் உங்களோட பாடி அதை வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்னோட வெயிட் கெயின் ஜேர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக ஜங்க் ஃபுட் சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஜிம் ப்ராப்பராக போகாமல் இருந்திருக்கேன். சம்டைம்ஸ் ப்ராப்பராக சாப்பிடாம கூட இருந்திருக்கேன். மேபி ஒரு 10% அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் வந்து என்னோட வெயிட் கெயின் ஜேர்னியில் இருந்துச்சு. அதை நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணாமல் ப்ராப்பராக ஜிம் போங்க, ப்ராப்பராக டயட் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வந்து கிடைக்கும். ஹெல்தியான வெயிட் கெயின் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஐ எம் நாட் அ ப்ரொஃபஷனல் இன் திஸ் வெயிட் கெயின் ஜேர்னி. நான் ஜஸ்ட் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் வீடியோ வேணுமான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து பார்க்குற வரைக்கும் பாய்.